ஏன் நம்ம கம்பெனியில் இஎஸ்ஐ பிஎஃப் இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? யார் யாருக்கு பிஎஃப் இஎஸ்ஐ அப்ளிகபிள் ஆகுங்கிறத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் கம்பெனியில் 10 எம்ப்ளாயிஸ்க்கு மேலே கிராஸ் ஆனால் இஎஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. அது ஒரு ஃபேக்ட்ரியோ, கடையோ, ஆஃபீஸோ, ஐடி கம்பெனியோ, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனோ, ஹாஸ்பிட்டலோ எதுவாக இருந்தாலும் இஎஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன் கம்பல்சரி. உங்களோட கிராஸ் சேலரி 21,000க்கு கீழே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இஎஸ்ஐயில் கவர் ஆவீங்க. பிஎஃப் உங்கள் கம்பெனியில் 20 பேருக்கு மேலே கிராஸ் ஆனால் கம்பல்சரி. இதுவும் எல்லா வகையான நிறுவனங்களுக்கும் அப்ளிகபிள். பிஎஃப் இஎஸ்ஐ ஜஸ்ட் டிடக்ஷன்ஸ் மட்டும் இல்லை, இது ஒரு மெடிக்கல் பெனிஃபிட், பென்ஷன் பெனிஃபிட், இன்சூரன்ஸ், ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ், ஃபேமிலி ப்ரொடெக்ஷன். இது எல்லாமே எம்ப்ளாயியோடைய ஃபியூச்சர் சேஃப்டிக்கானது. இந்தியாவில் அப்ராக்சிமேட்டாக 7 கோடி பிஎஃப் மெம்பர் இருக்காங்க. 13 கோடி பேர் இஎஸ்ஐ பெனிஃபிஷியரியாக இருக்காங்க. இந்தியாவில் நிறைய பேர் யூஸ் பண்ணுற பிக்கெஸ்ட் சோசியல் செக்யூரிட்டி ஸ்கீம் இது. இந்த இஎஸ்ஐ பிஎஃப் ரெஜிஸ்ட்ரேஷனில் உங்களுக்கும் உங்கள் கம்பெனிக்கோ ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டால் சப்போர்ட்டுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனில் ஹெல்ப் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.